வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியில் எக்கனாமிக் ஜியாகிரஃபி. ஸோ இந்த கொஷின் சூஸ் பண்ணதுக்குண்டான ரீசன் என்னென்னா, இந்த கொஷின் எத்தனை தடவை வேணாலையும் திரும்ப கேட்கறதுக்குண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஷின் என்னங்கிறத பார்க்கலாம். How is efficient and affordable urban mass transportation? Urban mass transportation key to rapid economic development of India. ஸோ அர்பன் மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு கீயாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் அ கீ டு டெவலப்மெண்ட். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் அ கீ டு டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து சப்ளை செயின் பேஸ். சப்ளை செயின். ஸோ தட் மீன்ஸ் டிமாண்ட் சைட் அண்ட் சப்ளை செயின். இதை தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியா ஹஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அ கன்சிஸ்டன்ட் ரைஸ் இன் அர்பன் பாப்புலேஷன் வித் 36% residing in urban areas in 2023. ஸோ 2023 டேட்டாவை நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். This shift in urbanization has highlighted transportation challenges. ஆக்சுவலாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருந்தாலும், அது எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதே அளவுக்கு வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் சேலஞ்சஸும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இன் சிட்டிஸ் ஆர் growing traffic congestion hampers urban mobility, adversely affecting both the economy and citizens' quality of life. ஸோ this quality of life. ஸோ ஜென்ரலாக இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ என்னென்னா, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் அர்பன் மொபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் வந்து ஏற்படும். கண்டிப்பாக ஒரு சிட்டிசனோட லைஃப்பும் பாதிக்கும், அதே நேரத்தில் அந்த சிட்டியோட எக்கனாமியும் வந்து பாதிக்கும். ஸோ திஸ் எம்பசிஸ்ட் பை த அப்சர்வேஷன் ஆஃப் எஃபிஷியன்ட் மொபிலிட்டி இன் த லைஃப் பிளட் ஆஃப் அர்பன் எக்கானமி, வேர்ல்டு பேங்க் அர்பன் டிரான்ஸ்போர்ட் நோட்ஸ் 2023. ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னா, வேர்ல்டு பேங்க். என்ன ரிப்போர்ட்டில் எஃபிஷியன்ட் மொபிலிட்டி இஸ் த லைஃப் பிளட் ஆஃப் அர்பன் எக்கானமி. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க என்னது. ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிரான்ஸ்போர்ட்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணல அப்படின்னா அது வந்து அந்த சிட்டியோட டெவலப்மெண்ட்டையும் பாதிக்கும், அந்த சிட்டிசனோட டெவலப்மெண்ட்டையும் பாதிக்கும். அவ்வளோதான். இது வந்து இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வழக்கம் போல் எஃபிஷியன்ட் அண்ட் அஃபோர்டபுள் அர்பன் மாஸ் டிரான்ஸ்போர்ட் இஸ் அ கீ டு ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். சரி, சப்ளை சைடில் என்னெல்லாம் பிரச்சனை. ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரியும். எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ எஃபிஷியன்ட் மாஸ் டிரான்ஸ்போர்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்ளை சைடில் நம்ம என்ன பண்ணணும், அதாவது ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம சப்ளை செயின் சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டாக இருந்து மாஸ் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட் பண்ணணும். எஃபிஷியன்ட் மாஸ் டிரான்ஸ்போர்ட் ரெடியூசஸ் டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ். ஆக்சுவலாக எல்லாருமே கார் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு பதிலாக மாஸ் டிரான்ஸ்போர்ட் ஸோ பஸ்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷினை வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இதை எப்படி மாடிஃபை பண்ணி இதை அழகாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரீ பஸ், விமன்ஸ்க்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது எந்த அளவுக்கு எக்கனாமியை டெவலப்மெண்ட் கொண்டு வரும் அப்படிங்கிறது கூட இதை வந்து நீங்கள் இதுலேருந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்து போடலாம். எஃபிஷியன்ட் மாஸ் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஃபஸ்ட்டு பேக் டு த கொஷின், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு தலைவலியே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை செயின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மாஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்ன உடனே டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா 100 பைக் போக வேண்டிய இடத்துல 2 பஸ் போச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ 2 பஸ் போச்சு அப்படின்னா இட் வில் ஃபஸ்ட்டு பொல்யூஷன் ரெடியூஸ் ஆகும், அந்த டைம் மேனேஜ் ஆகும். ஸோ எல்லாமே இங்கே வந்து நம்ம எழுதியிருப்போம். எஃபிஷியன்ட் மாஸ் டிரான்ஸ்போர்ட் ரெடியூசஸ் டிராஃபிக் கன்ஜெஷன். ஸோ டிராஃபிக் கன்ஜெஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடுது. பொல்யூஷன் கண்ட்ரோல். இது வந்து சப்ளை சைட்லேருந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, மாஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, டிராஃபிக் கன்ஜெஷனை ரெடியூஸ் பண்ணுது. பொல்யூஷன் கண்ட்ரோல், சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன். நான் என்ன சொன்னேன், எமிஷன் ரெடியூஸ் ஆகும், பப்ளிக் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், லோ ஹெல்த் கேர் காஸ்ட். எங்கெல்லாம் நம்ம வந்து இது வந்து ஸ்டேக் ஹோல்டர், யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர், பப்ளிக் தான் ஸ்டேக் ஹோல்டர். அந்த ஸ்டேக் ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட்டும் ஸ்டேக் ஹோல்டர். ஸோ பப்ளிக் அண்ட் என்விரான்மெண்ட் வந்து ஸ்டேக் ஹோல்டர். எமிஷன் ரெடியூஸ் ஆகுது, அது மூலயமா பப்ளிக் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, அது மூலயமா ஹெல்த் கேருக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கம்மியாகுது.
சப்போர்ட் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், FAME 2.0, NEMPP ஸ்கீம்ஸ். ஸோ ஆக்சிடென்ட் ரிடக்ஷன் எல்லாமே, அதாவது திரும்பவும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நிறைய 10 பைக் போக வேண்டிய இடத்துல 2 பஸ் போச்சு அப்படின்னா நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் இந்த ரோடு வந்து குறையும், ஆக்சிடென்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும், ஹெல்த் கேர் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும், ஓவரால் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகும், கான்ட்ரிபியூஷன் டு எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி. அடுத்து அஃபோர்டபிலிட்டி, மாஸ் டிரான்ஸ்போர்ட். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல், ஆக்சிடென்ட் ரிடக்ஷன். ஸோ இப்போது அதுக்கடுத்து அஃபோர்டபிலிட்டி. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அஃபோர்டபுள் தான். ஸோ ஒரு பைக்குக்கு நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அது 1 லிட்டர் பெட்ரோல் 100 rupees அப்படின்ற 100+ rupees அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே ட்ராவலை நம்ம பஸ்ஸில் பண்ணும்போது 20 to 25 rupees தான் நமக்கு பஸ் சார்ஜ் ஆகும். ஸோ ஆர் 40 rupees. ஸோ அந்த அளவு தான் ஆகும். ஸோ அப்போது அக்சசபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட் அஃபோர்டபிலிட்டியில் வந்து அக்சசபிலிட்டி. நமக்கு வந்து ஈஸியாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஈஸிலி அக்சசபிள், என்ஹான்சஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். ஸோ சுகமய பாரத் இனிஷியேட்டிவ் அண்ட் சோஷியல் இன்க்ளூஷன். ஸோ மாஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது மூலமா நமக்கு வந்து சோஷியல் இன்க்ளூஷன் நடக்கும், எக்கனாமிக்கல் க்ரோத் நடக்கும். அஃபோர்டபிலிட்டி நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, இது அப்படியே தமிழ்நாடு ஃப்ரீ பஸ் பாஸ் ஸ்கீமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அக்சசபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகும், சோஷியல் இன்க்ளூஷன் நடக்கும், எக்கனாமிக்கல் க்ரோத் நடக்கும். அஃபோர்டபிலிட்டி. ஸோ இன்க்ரீசஸ் டிஸ்போசபிள் இன்கம். எப்படியெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோங்கிறத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மூலயமா ஸ்டிமுலேட்ஸ் கன்சியூமர் ஸ்பெண்டிங். நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற வெஹிக்கிளுக்கு போடுற பெட்ரோல் மாஸ் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது மூலயமா நான் சேஃப்கார்ட் பண்ணுறேன், மீதி 50 ரூபா 60 ரூபா சேவ் ஆகுது அப்படின்னா அதை நான் வேற ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவேன். கன்சியூமர் ஸ்பெண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, சப்போர்ட் எக்கனாமிக்கல் க்ரோத். ஸோ அதுக்கடுத்து கேப் ஷேரிங், ஸோ MRT, ஸோ மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட். ஸோ அதுக்கடுத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்டகிரேஷன். ஸோ ஆக்சுவலாக கார் ஷேரிங், கார் பூலிங், எப்படி வேணாலும் நம்ம என்ன எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் போடலாம். டிரான்ஸ்போர்ட் டைம் வந்து ரெடியூஸ் ஆகும், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், ஆப்டிமைஸ்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். காமன் மொபிலிட்டி கார்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஒரு கார்டு இருக்கும், மெட்ரோ கார்டு மாதிரி. ஸோ மெட்ரோ கார்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பஸ்லேயும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மெட்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு கார்டு வந்து டெல்லியில் இருக்குது. ஸோ இப்போ அது வந்து அப்படியே ஒரு கார்டு கொடுக்கும்போது அதில் ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா எங்கே வேணாலையும் வந்து நம்மளோட டிரான்ஸ்போர்ட் கன்வீனியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி. ஸோ எஃபிஷியன்சி, அஃபோர்டபிலிட்டி. ஓகே. ஆக்சுவலாக டிமாண்ட்ஸ் சப்ளை சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல், ஆக்சிடென்ட் ரிடக்ஷன், அதுக்கடுத்து அஃபோர்டபிலிட்டி. இது எல்லாமே வந்து நம்ம சொல்லிடுறோம், அக்சசபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி. சரி, டிமாண்ட் சைடு என்ன? எஃபிஷியன்சி, என்ஹான்ஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ ஆக்சுவலாக இது நடக்கிறதுனால, டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் நடக்கிறதுனால சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது, கம்யூட் டைம் குறையுது, மோர் ப்ரொடக்டிவாக இருக்காங்க, ஹை அவுட்புட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அவ்வளவுதான். சீக்கிரம் எனக்கு டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டைம் கம்மியாகிறது மூலயமா என்னோடய ஒர்க் ஃபோர்ஸ், என்னோடய ஒர்க்கிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மோர் ப்ரொடக்ஷன் ஆகுது. வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன், ரோபோஸ்ட் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்ராக்ட் மோர் இன்வெஸ்ட்மெண்ட், லீடிங் டு கிரேட்டர் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி, ஜாப் கிரியேஷன், ஓவரால் டெவலப்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு டிமாண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். ரொபோஸ்ட் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்ராக்ட் மோர் இன்வெஸ்ட்மெண்ட், ஜாபும் கிரியேட் ஆகும். பூஸ்ட் டு டூரிசம் அண்ட் காமர்ஸ், வழக்கமாக இது தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ப்ராப்பராக அஃபோர்டபுளாக வச்சுருந்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட்டும் நமக்கு வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. காஸ்ட் எஃபிஷியன்சி ஃபார் பிஸ்னஸ். ஸோ எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், க்ரோத் ஆஃப் அர்பன் ஏரியா, சஸ்டைனபிள் எக்கனாமிக்கல் க்ரோத். ஸோ சஸ்டைனபிள் எக்கனாமிக்கல் க்ரோத் இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஓகே. ஸோ இது சப்ளை சைடு, இது வந்து டிமாண்ட் சைடு. ஸோ இது ரெண்டுத்தையுமே அட்ரஸ் பண்ணியாச்சு. நம்ம அட்ரஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி இதை கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே தான் நீங்கள் வந்து மார்க்கை எடுக்கவே போகிறீங்க. PM e-bus சேவா, மெட்ரோ ரயில் பாலிசி, FAME 2, நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு, டெல்லி, அஃபோர்டபுள். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள், எஃபிஷியன்ட், அக்சசபிள் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குது. நியூ ரெகுலேஷன்ஸும் நம்ம வந்து இம்போஸ் பண்ணணும். ஸோ இந்த டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம இம்போஸ் பண்ணணும். ஸோ இது மூலயமா SDG 11 சஸ்டைனபிள் சிட்டி அண்ட் கம்யூனிட்டிஸ் இதை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுறோம்.
ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கன்க்ளூஷன். மீன்ஸ் ஆக்சுவலாக இந்த கன்க்ளூஷன் அப்படிங்கிறது யூ வில் கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஃபார் திஸ் கன்க்ளூஷன் இட் செல்ஃப். சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸை மென்ஷன் பண்ணிட்டீங்க, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதே டைமில் கொஷினோட டிமாண்டையும் அட்ரஸ் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். பட் ஃபியூச்சரிஸ்டிக்காக எத்தனை தடவை வேணாலும் இது ரிப்பீட் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். பிகாஸ் மெட்ரோ சிட்டிஸில் வந்து டிராஃபிக் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இஷ்யூ தான். ஓகேங்களா? தேங்க்யூ.